ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். கேட்குற கேள்வியே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு நாம யார்? ஸோ முதியவர்கள் தங்கள் இடத்தை பிடித்து விட வந்துடுவார்களோ என்று இளைஞர்கள் மேலே பாய்வது என்பது திரைத்துறையில் நடந்தால் திரைத்துறையினுடைய ஒரு நீட்சியான தமிழ்நாட்டு அரசியல்லையும் நடக்கத்தானே செய்யும். அதனால் குற்றம் சாட்டுவது என்பதற்குல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு சரி என்ற விவாதமே இல்லை. பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர் மாநாட்டில் போட்ட தீர்மானங்களை பாருங்கள். திரு விஜய் அவர்கள் கூட மாநாட்டில் கச்சத்தீவு பற்றி பேசியிருந்தாரு. எப்பவுமே இல்லாத அளவுக்கு இலங்கை அதிபரே நேரடியாக போய் கச்சத்தீவில் போய் வேறு யாருக்காவது பதில் சொன்னாங்களா? இலங்கைக்கு கோபம் வந்ததே விஜய் பேசும்போது தானே. அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு சார். ஏற்படுத்தியிருக்குன்னு அர்த்தம். பயந்துட்டேன், இளைஞர் பூரா படையாக எந்திரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணான்னு. இந்த அரசியல் பண்ணுவது என்பதை நினைப்பது என்னென்னா, தமிழ்நாடெங்கும் எல்லா மாவட்டங்களிலும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவது, இதுதானே அரசியல் பண்ணுவது. இதெல்லாம் காலாவதி ஆகிப்போச்சு. இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை, மனு கொடுப்பதுனாலலாம் பயனே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சா இல்லையா? அதை இளைய தலைமுறை ஒப்புக்கொண்டு புரிந்து கொண்டு விட்டார்களா இல்லையா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி சார் இருக்கும் அரசியல்? ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன் வேறு வரப்போகுது. இப்போ சமீபத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் பிரச்சாரத்துக்கு வேறு போகிறதா சொல்கிறாங்க. இவர் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றிக்கிட்டால் அவருக்கு என்னென்ன நல்லதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, நாம் இங்கிருந்து ஆலோசனைகள் கொடுத்து அவர் கேட்க போகிறாருங்கிறதுக்காக இந்த சேனலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அப்படி கேட்க சொல்லியிருக்கிறாரா? அப்படி கேட்பாரா? அப்படி சொல்லக்கூடாது. பார்த்தாருன்னா சிறப்பு. இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வியே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் என்ன செய்யணும்னு சொல்கிறதுக்கு நாம யார்? இல்லை சார், நம்ம உங்கள் ஒப்பீனியனை கேட்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி, ஏன்னா இது நம்ம ஏன் கேட்குறேன்னா, மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. இன்ன வரைக்கும் அவர் வெளியில் வரல, பெருசாக பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குல்ல சார். அவர் யார் குற்றச்சாட்டு வைக்கிறது? அவங்க கட்சிக்குள்ளே யாரும் சொன்னாங்களா? கட்சிக்குள்ளன்றதோட வெளியில் கட்சிகளை சார்ந்தவர்கள் பலர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க சார். யார் அப்படி வைக்கிறாங்க? நிறைய பேர் இருக்காங்க சார். அதாவது நீங்கள் ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வயசு என்ன ஆகுது? எல்லோருக்கும் 70 வயசுக்கு மேலே ஆகுது. அப்போ வயசு குறைஞ்ச ஒருத்தர் அரசியலுக்கு வராரு. உதாரணமாக கூலி படம் எடுத்துக்கிடுங்க. கூலி படத்தை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறவங்களாம் எல்லாம் யாருன்னு பாருங்கள். திரைத்துறைக்குள்ளேயே உள்ள வயது கூடினவங்க. கூலி படத்தில் உள்ள நடிகர்கள் எல்லோரையும் பாருங்கள், எல்லோரும் வயது கூடினவங்க. இயக்குனர் யார்? இளைஞர். ஒரு இளைஞர் வளர்ந்து வரும்பொழுது அவர் மேலே தொடுக்கும் பானமாக இல்லையா அது? புரியுதுங்களா? ஸோ முதியவர்கள் தங்கள் இடத்தை பிடித்து விட வந்துடுவார்களோ என்று இளைஞர்கள் மேலே பாய்வது என்பது திரைத்துறையில் நடந்தால் திரைத்துறையினுடைய ஒரு நீட்சியான தமிழ்நாட்டு அரசியல்லையும் நடக்கத்தானே செய்யும். ஓகே, இளைஞர் இங்கே திரு விஜய் அவர்கள் யார் யாரெல்லாம் பாயிறாங்களோ மூத்த அரசியல் தலைவர் எல்லோரும் பாய்வாங்கல்ல. அதனால் அவர் மீது இவ்வளோ தூரம் மாஸ் காட்டிட்டாரேன்ட்டு பாயக்கூடிய பாய்தல் இருக்கத்தான் செய்யும். அதனால் குற்றம் சாட்டுவது என்பதற்குல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு சரி என்ற விவாதமே இல்லை. பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர் மாநாட்டில் போட்ட தீர்மானங்களை பாருங்கள். மிகவும் குறைவான அளவுக்கு எண்ணிக்கையில் தான் தீர்மானம் போட்டார். அந்த தீர்மானங்களில் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்கள். கச்சத்தீவை சொன்னார், தமிழ்நாட்டுக்குள்ளே எதுன்னு வச்சுக்குவோம். மீனவர்களுடைய பிரச்சனையில் என்ன என்பதை மேலும் அவர் தெரிந்து கொள்ள வேண்டி வரலாம். ஏன்னா மீனவர் பிரச்சனை கச்சத்தீவு அல்ல. உண்மையில் சொல்ல போனால் மீனவர் பிரச்சனை என்பது என்னன்னு சொன்னால், ட்ராலர்ஸ் என்று சொல்லி இழுவலைன்னு அந்த காலத்திலேயே காமராஜ் காலத்தில் நார்வேக்காரன் சொன்னான்னு சொல்லிவிட்டு கொண்டு இறங்கிட்டாங்க. அப்போவே வந்துருச்சு. அப்படி இறங்கிய அந்த இழுவலை என்ன பண்ணிருச்சுன்னா, நம்ம கடலோரத்தை பூரா காலி பண்ணிடுச்சு. இழுவலைன்னா எல்லாத்தையும் இழுத்துரும். இழுத்த பிறகு தங்களுக்கு தேவையான மீனை தவிர மற்றதெல்லாம் கொட்டி விடுவான். அப்போ மீதி கடல்வாழ் உயிரினங்கள் போய் செத்து போய் கிடந்துச்சுன்னா கடலில் மீன்கள் வளர்வதற்கு கெட்டுப்போகும். சரிதானா? இது மீனவர் வாழ்வாதாரத்தையே அழிக்கும், கடலையே காலி பண்ணிடும். காலி பண்ண பிறகு இவங்க போய் மன்னார் ஓரத்துலையும், இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மன்னார் ஓரத்துலையும் முல்லைத்தீவு பகுதியிலையும் போய் இவங்க மீன் பிடிக்க ஆரம்பித்தா, யாழ்ப்பாணத்துலேயும் மன்னார்லையும்.
அவர்களுக்கு பிரச்சனை வருமா இல்லையா? ஆமா. இத்தனை ஆண்டா அவர்கள் வந்து போர் காரணங்கள்னால மீன் பிடிக்க போகாமல் தடை இருந்த காலத்திலிருந்து இப்பொழுது தான் பிடிக்க போகிறாங்கும்பொழுது அவளுக்கு வரத்தானே செய்யும், இந்த மோதல் வரும். அப்போ என்ன செய்யணும், அங்குள்ள மீனவர்களும் இயற்கை சார்ந்த ஒரு வேட்டையாடும் ஒரு பழங்குடியினர் மீனவர்கள், அதே போல் இங்குள்ள மீனவர்களும் வேட்டையாடும், கடலிலே போய் வேட்டையாடும், மீன்களை வேட்டையாடும் ஒரு இயற்கையிலிருந்து நேரடியாக இயற்கையுடன் போர் தொடுக்கும் ஒரு பழங்குடியினர். 2 பேரும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கடல்னு சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க, நாங்கள் எவ்வளோ நாள் பிடிச்சிக்கிடுறோம் என்று பிரித்துக்கிட்டு அவங்களுக்குள்ள சுமூகமாக தீர்ந்துறேன். இந்திய அரசாங்கமும் அங்கே உள்ள இலங்கை அரசாங்கமும் இடையில வந்துச்சுன்னா எந்த அதிகாரியாவது, எந்த அரசாங்கமாவது, எந்த அரசியல்வாதியாவது நாட்டில் நல்லது நடக்க விடுவானா? பொதுவான புரிதல் என்ன, விடமாட்டாங்க தானே. அதனால தான் மோதலே வருது. இந்த விஷயங்களை சொன்னால் அந்த மீனவர்களுடைய நலன் என்பதாக இருக்கும். பரவாயில்ல, அது தொடுவதற்காகவாவது கச்சத்தீவை சொல்லிட்டாரு வச்சுக்கோ. இரு நாட்டுகளுக்கு இடையே ஒரு சுமூக தீர்வு எட்டக்கூடாதுன்னு அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்கன்ற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. அரசியல்வாதிகள் அதுக்கு தானே இருக்காங்க. அது பரவாயில்ல பேச, மக்கள் மத்தியில் அப்படி தான் பேச. சமாதானம் இருந்தால் அரசியல் பண்ண முடியாதுங்க. நீங்கள் என்ன அரசியல்வாதிகளை பற்றி தப்பாக பேசுகிறீங்க? அவங்க என்னமோ நாட்டுக்கு சுபிட்சம் அறிவிப்பதற்காக அரசியல்வாதிகள் இருக்காங்க என்று தப்பாக சொல்கிறீங்க. அவங்க முறையாக உண்டு கொழுத்து அனுபவித்து சுவைத்து அதிகாரத்தை வந்து சுவைத்து அனுபவித்தவர்கள் நன்மையாக செய்வாங்க. இதுதானே இளைஞர்களுக்கு வெறுப்பு வந்து என்ன விஜய் பின்னால் போவதற்கு காரணம். நிலவும் சமூகத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இல்லாததனால்தானே, அவர்கள் அம்பலப்பட்டதனால்தானே அந்த இளைஞர்கள்லாம் அவங்க வீட்டு பிள்ளைங்க தானே போகிறாங்க. சார், இதே தான் நேற்று வந்து திரு கமல்ஹாசனும் சொல்லிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு வந்து இது புரியாதா சார்? எது கமல்ஹாசன் மாதிரி விஜய் போயிடுவாருன்னா? இல்லை சார், அவரும் நடிகர் தான், திரு விஜய் அவர்களும் நடிகராக தான் இருந்தார். ஏன்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வந்து புரிதல் இருக்கும்ல சார், அதுக்காக. கமல்ஹாசன் இதுவரை நடிப்பு வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டாரு, அவர் பேசுவது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு, ரொம்ப அழகாக கூட பேசியிருக்காரு. முந்தா நேற்று கேட்காங்க, என்ன வாக்கு திருட்டு சொல்கிறாங்களேன்னு. என்னுடைய வாக்கு கூட விடுபட்டு விட்டது, போய் நான் அப்புறம் எழுதி கொடுத்தேன், சரி செய்ய விட்டது, இது சின்ன விஷயம் அப்படின்ட்டார். என்னடா இவர் திமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போய் மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார, நீங்கள் அதிர்ச்சி தான் அடையணும். இந்த நாய் தொல்லையெல்லாம் பெருசாக இருக்குது, தெருநாயிலே கேட்காங்க, கழுதியை காணோம் என்று யாராவது சொல்கிறார்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, அவர் பாணியில் அவர் சொல்கிறாரு. அதனால் கமலஹாசனை போய் ஒப்பிடக்கூடாது. ஐயோ பாவம் கமலஹாசன், அவரை போய் நீங்கள் அரசியல்வாதியாக நீங்களாக விரும்பி நினச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவர் அதுக்காகலாம் மாற முடியாது. அவர் அவராக இருக்கிறார், சரிதானுங்களா? அது வேறு கதை. ஏன்னா திமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களவை உறுப்பினரான உடனே மோடியை போய் பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்து வந்தார். அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பது என்பது பறந்துபட்டு எல்லா இடத்திலும் இளைஞர்கள் மத்தியில் பரவி இருக்கிறது. எழுந்து விட்டார்கள், பல லட்சத்தில் வருகிறார்கள் என்பது யதார்த்தமாக நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் கமல்ஹாசன்ட்ட ஒன்றும் பார்க்கல. திரு விஜய் அவர்கள் கூட மாநாட்டில் வந்து கச்சத்தீவு பற்றி பேசியிருந்தார். எப்பவுமே இல்லாத அளவுக்கு இலங்கை அதிபரே வந்து நேரடியாக போய் கச்சத்தீவில் போய் வேறு யாருக்காவது பதில் சொன்னாங்களா? இலங்கைக்கு கோபம் வந்ததே விஜய் பேசும்போது தானே. அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா சார்? ஏற்படுத்தியிருக்குன்னு அர்த்தம். பயந்துட்டேன், இளைஞர் பூரா படையாக எந்திரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணான்ட்டு இல்லையா? அது ஒரு பக்கம். அடுத்து அவுட் சோர்சிங் முறைக்கு எதிராக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேராவே வந்து அவர் தீர்மானத்தில் போடுறார். புரியுதுங்களா? அதாவது அவுட் சோர்சிங்னு சொன்னால் இதுவரை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பதான் எங்கள் கொள்கைன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல. அவங்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாம நாங்கள் தனியாருக்கு கொடுத்துடுவோம் சொல்லுவது தான் அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும். 115வது அரசாணை, 116ஆம் எண் அரசாணை, 117ஆம் எண் அரசாணை, 139ஆம் எண் அரசாணை, 152வது எண் அரசாணை என்ன சொல்லியிருக்குது? 2002ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்த பிறகு போட்ட அரசாணை என்பதை முதல்ல கவனிக்கணும். பேரூராட்சியில் இருந்து மாநகராட்சி வரை அவுட் சோர்சிங் கொடுப்பது எவனுக்கும் இந்த அரசாங்க வேலை கிடையாதுரா. எவனா இடஒதுக்கீடு நான் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், பழங்குடின்னு சொல்லிட்டு வந்தீங்க, அவங்களுக்கு கிடையாது. தனியார் கையில் கொடுத்தாச்சு, அவன்கிட்ட போய் தஞ்சம் பண்ணுங்க. அதில் தான் ஒன்று
தூய்மை பணியாளர்களை ஒவ்வொன்றாக நாங்கள் கொடுப்பதும், இப்பொழுது 5, 6 வட்டம் எழுந்து போராடி கொண்டு இன்று வரை போராடி கொண்டிருப்பதும். அப்போ அந்த அவுட் சோர்சிங்கை அடிப்படையான விஷயத்தை எதிர்த்து யார் பேசியிருக்க வேண்டும்? 2002 திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, விசிகாவோ, வாழ்வுரிமை கட்சியோ, காங்கிரஸ் கட்சியோ எல்லோரும் பேசியிருக்கணும். யாரும் பேசலை. இந்த தொழிற்சங்க போராட்டம் நடந்த பிறகு அது வெளிப்படையாயிருக்கு. பெண்கள் போராட்ட காலத்திற்கு வந்த பிறகு அது அம்பலமாயிருக்கு. இதான உண்மை. அதை அடிப்படையில் அவுட் சோர்சிங்கே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் போட்டிருக்குன்னு தீர்மானம் இவர்கள் யாருமே போடலை. விஜய் போட்டார. இது ஆழமானது இல்லையா? எண்ணி பார்க்க வேண்டாமா? சரி, அடுத்து அவர் சொல்கிறாரு பரந்தூர் விமான நிலையத்தை சொல்லும்பொழுது, பரந்தூர் விமான நிலையத்தை என்ன சொன்னாங்க? ஏரிகளும் குளங்களும் நீர்நிலைகளெல்லாம் நீங்கள் ஆக்கிரமித்து ஒரு சர்வதேச விமான நிலையம் கட்ட போகிறேன்றீங்க. இது பெரிய அளவுக்கு ஏரிகள் குளங்களை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய நிலங்களான நாங்கள் வாழ்வாதாரம் அருந்து போகும். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றும் நீங்கள் வேலை கொடுத்துட முடியாது. நீங்கள் கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் ஓட்ட முடியாது. இதுக்காகத்தானே அங்கே இருக்கக்கூடிய அது நாடெல்லாம் பகை அல்லது பகையாக இருக்க வேண்டும் என்று வடக்கு தமிழ்நாட்டில் நினைக்கக்கூடிய எம்பிசி, எஸ்சி என்று சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மக்களிடையே ஒரு உரசலோ, மோதலோ, ஒரு அவநம்பிக்கையோ, நம்பிக்கையின்மையோ இருந்தால்தான் ஓட்ட முடியும்னு அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களும் அதிகாரிகள் நினைக்காங்களே. அவர்கள் இருவரும் இணைந்து போராடியது தான் ஏகநாதபுரத்தில் பரந்தூர் மக்களுடைய ஒற்றுமை போராட்டம். புரியுதுங்களா? சாதி வேறுபாடு இல்லாமல். அப்போ அதை முற்போக்காளர்கள்னு சொல்லக்கூடியவங்க அதைத்தான் ஆதரிக்கணும். ஆனால் அங்கே எதிர்த்து இப்போ ஒவ்வொரு தீர்மானமாக போட்டு ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக மாநில அரசு உள்ள ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எடுத்து அவங்க போராடுறாங்க. அந்த இடத்திற்கு போன விஜய் அந்த விஷயத்தை தீர்மானம் போடும் பொழுது இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்கும் பரந்தூரில் இருக்கும் நீர்நிலைகளை எல்லாம், ஏரிகளையும் குளங்களையும் நீங்கள் ஆக்கிரமித்து விட்டீர்கள் என்றால் அடுத்த மழை பெய்யும் பொழுது அந்த ஏரிகளும் குளங்களும் நிரம்பும் என்பதனால்தான் சென்னை பாதுகாக்கப்படும் என்று இருந்ததே, அது மாறி சென்னைக்குள் வெள்ளமாகும் என்று 2015 வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பது போல, மிரட்டுவது போல உள்ள ஒரு உண்மையை எடுத்து சொல்லியிருக்கிறார் தீர்மானத்தில். இதுவரை யாராவது போட்டிருக்காங்களா? எந்த கட்சியாவது போட்டாங்களா? நாங்கள் முற்போக்குன்னு சொல்கிறவங்க போட்டாங்களா? அப்போ இவர் இவ்வளோ ஆழமாக புரியாமல் பேசலை இல்லையா? இத்தனை ஆழமாக விஷயங்களை எடுத்து வைக்கிறார். இதையெல்லாம் தாண்டி அங்கே போகலை, இவர் இங்கே போனாரா அங்கே போனாரான்னு சொல்லி போட்டு அவரை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட ஆணவ படுகொலைக்கான ஒரு சட்டம் கொண்டு வா என்பதை போட்டு தீர்மானத்தில் போட்டது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் போய் மனு போட்டார். உண்டா இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கே அரசியல் பண்ணியிருக்கலாம்ல சார். ஃபஸ்ட்டு இங்கே அதெல்லாம் பேசிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுவதுன்னு கடந்த காலத்தில் ஒரு முறை வச்சுருக்கீங்க. இந்த அரசியல் பண்ணுவதுன்னா எல்லா ஊர்லேயும் ஆர்ப்பாட்டம் போடுவது, அதுதான் உங்களுக்கு தெரிந்த கடந்த கால அரசியல். அதெல்லாம் காலாவதி ஆகிப்போச்சுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ எல்லாமே டிஜிட்டல் யுகம். சார், ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்க, டைரெக்டாகவே இங்கே வரீங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அரசியல் பண்ண சொல்லுவானோ சுப்ரீம் கோர்ட்டு? நீங்கள் மனு கொடுத்தீங்களா, அவங்க பதில் என்ன சொன்னாங்கன்னு தான் கேட்பாங்க. இல்லை நீதிமன்றம் நீங்கள் அரசியல் பண்ணுங்கன்னு சொல்லுவானா நீதிமன்றம்? என்னங்க தம்பி, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிரச்சனை என்னென்னா, ஆணவ படுகொலைக்கான இங்கே உள்ள ஆணவ படுகொலை நடந்ததையெல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு கொடுக்கும் பொழுது அதை கவனிக்க வேண்டியது தான் நீதிமன்ற வேலை. நீங்கள் இந்த அரசியல் பண்ணுவது என்பதை நினைப்பது என்னென்னா, தமிழ்நாடெங்கும் எல்லா மாவட்டங்களிலும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவது, இதுதானே அரசியல் பண்ணுவது. இதெல்லாம் காலாவதி ஆகிப்போச்சு. இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை, மனு கொடுப்பதுனாலலாம் பயனே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சா இல்லையா? அதை இளைய தலைமுறை ஒப்புக்கொண்டு புரிந்து கொண்டு விட்டார்களா இல்லையா? இளைய தலைமுறை இன்றைக்கு எல்லாமே டிஜிட்டல் யுகமான பிறகு போஸ்டர் மூலமே சாதிக்கிறார்களா இல்லையா? எல்லாம் பரப்புரையாக போய்விடுகிறதா இல்லையா? போஸ்டர் என்று நீங்கள் இணையத்தில் போடக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்களில், சமூக ஊடகங்களில் போடக்கூடியதன் மூலமே என்ன, ஒவ்வொரு பிரச்சனைக்கு அது சிஏஏயாக இருக்கட்டும், இன்னொரு ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இல்லை இன்னொன்றாக இருக்கட்டும், கூட்டம் கூட்டமாக இளம் பெண்களும் இளம் ஆண்களும் இளைஞர்கள் அணி திரண்டு இதே வள்ளுவர் கோட்டத்திலையும் என்ன கலெக்டர் ஆஃபீஸ்லையும் திரள்றாங்களா இல்லையா?
முன்பின் தெரியாதவர்கள் கூட பாலஸ்தீனத்திலே காசாவிலே குழந்தைகளையும் பெண்களையும் கொல்லுகிறார்கள் என்ற அந்த படங்களுடன் போட்டு போஸ்டர்கள் மூலம் முன்பின் தெரியாதவர்களெல்லாம் ஆயிரக்கணக்கான அளவுக்கு திரண்டு இதே சென்னையில் நடக்கிறதா இல்லையா? ஏன் நடந்து முடிந்த 2017 ஜல்லிக்கட்டு கூட இப்படி என்ன சமூக ஊடகங்கள் மூலமாக சொன்ன செய்தியை வைத்துத்தானே எல்லோரும் அணிதிரண்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? அதனால் காலம் மாறிவிட்டது. இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள், இளைய தலைமுறை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் தலைமையில் தான் இனி தமிழ்நாடு என்பதை நிரூபிப்பது தான் ஜல்லிக்கட்டு 2017 ஜனவரி. அதற்கு பின்னால் மாணவர்கள், பின்னால் பெற்றோர்கள், பின்னால் எல்லோரும் என்பதாக குவிந்தார்கள். ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடு இல்லாமல் திரண்டார்கள். சாதி மத வேறுபாடை பார்க்காமல் அணி திரண்டார்கள். அறவழியில் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும் என்பதை நிரூபித்தார்கள். இதுதானே ஜல்லிக்கட்டு, மெரினா போராட்டம். இப்படி நிரூபிக்கப்பட்ட பிறகும் நீங்கள் பழைய காலாவதியான போராட்ட வடிவங்கள், காலாவதியான மனு கொடுத்தல், காலாவதியான மனுக்களை எல்லாம் வைத்து ஒரு தபால் பெட்டியில் பூட்டுதல், இந்த வேலையை சாவிந்தா இருக்குது அப்படின்னு காட்டுதல் என்பதெல்லாம் எடுபடுமா இனிமேல்? அதனால் காலத்திற்கு தகுந்தாற் போல்தான் நீங்களும் போராட்ட வடிவங்களை சிந்திக்கணும். இப்போ காலத்திற்கு ஏற்றாற் போல தான் திரு விஜய் அவர்கள் அவர் மாற்றி இயல்பாகவே அவருக்கு பின்னால் அணிதிரடக்கூடிய புதிய வாக்காளர்களான இளம் வாக்காளர்களான 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இளைய தலைமுறையினுடைய அணிதிரளில் அவர்களுடைய புரிதல் இருக்குதே. திரு விஜய் அவர்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இப்போ நல்லா புரிஞ்சாரா, நல்லா புரியலையாங்குது நாளைக்கு வெற்றி இதில் எந்த அளவுக்கு அவருக்கு அது சாத்தியமாகுது என்பதை ஒட்டித்தான். ஆனால் புரிய வேண்டுமா இல்லையா? எல்லோரும் நாம் முதல்ல புரிஞ்சுக்கணுமா இல்லையா? விஜய் புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அவருடைய கவலை, நாம் புரியணுங்குது நம்ம கவலை. அதனால் முதல்ல காலாவதியான அணுகுமுறையிலேயே அரசியல் பண்ணலை, அரசியல் போகல, அந்த ஊருக்கு போகல, அந்த இடத்துக்கு போகல, இந்த பழைய பாணியில் பேசிக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் காலாவதியானது என்று கருதுவோம் நான். இதுதான் நடக்கு. அப்போ இதையெல்லாம் ஒரு செப்டம்பர்லேயே இப்போ 13ஆம் தேதி என்னமோ சொல்லியிருக்காங்க இறங்கி வருவார்னு. அதில் எந்த அளவுக்கு திட்டமிடுகிறார் என்பதும் அணி திரளுவார்கள் மக்கள் என்பதும் தானாகவே இளைஞர்கள் மட்டுமில்லாமல் பிறரும் அணி திரண்டால் அது என சாத்தியமாகும் என்பதற்கான சூழல் தான் இருக்கு. நம்ம நிறைய அரசியல் பேசணும் சார். தமிழ்நாடு அரசியல், தேசிய அரசியல் நிறைய பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இது குறித்து டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.